இது 25% இவரு நல்லா இருக்காரு. ஆனா 13 வருஷம் இது நடந்துட்டு சொல்றாரு. சரியா? இருக்கு 13 வருஷம் தான். அது முடியற வரைக்குமே கஷ்டப்பட்டாரு. இது வந்து கஷ்டங்கிறாரு. நான் கஷ்டம் இல்லைங்க. இது தெரியல. இல்ல. அவர் கஷ்டங்கிறாரு. நான் கஷ்டம் இல்லைங்க. அதை அவர் நிரூபிக்கணும். இப்ப இந்த 13 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு மாட்டார். அவரு அப்ப பாயிண்ட் வரேன். நான் சொல்லி அப்ப கேளுங்க. கஷ்டப்பட்டு மாட்டார். குரு எங்க இருக்காரு? குரு 2ல இருக்கு. 2 குரு கேள்வசன் இருக்காரு. கேள் யாரு? பாட்டி, பாட்டி, தாத்தா, அப்பாரு, அப்பதான். அவங்க இதை வளர்த்திருக்கணும். ஓகேவா கேளுங்க? அவங்க வளர்த்துறாங்க. கேள் ஓகேவா? தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. ஓகேவா? அது போக வேண்டாம். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா கஷ்டப்படாம வளர்த்தலாம்னு சொல்றீங்க. அதுல போக வேண்டாம். சந்திரன் 0 சந்திரன் என்னாச்சு? அவுட். ஃபர்ஸ்ட் சொல்லுமா? நீ ஒரு சூரியன் எத்தனை பர்சன்ட்? 8%. ஓகே இந்த இருக்குனே. அந்த பர்சன்டேஜ் வரலாம் இல்ல. சூரியன் அவுட், சந்திரன் அவுட் ஆயிடுச்சுல. சந்திரன் 11 சொல்லலாம். தெரிஞ்சுங்க. அப்ப சூரியன் சந்திரன் அவுட் என்னாச்சு? சந்திரன் வேலை செய்யாது. அப்ப இவன் யார் வேலை செய்யும்? இந்த குருசே கஷ்டப்படுகிறார். கண்டிப்பா கஷ்டப்பட முடியாது. யார் காப்பாத்துறாங்க? குரு கூட இருக்கே சொல்லுங்க. கேட்காரு. தாத்தா, பாட்டி, அப்பா, அப்பா. அவங்க வளர்த்திக்கணும். ஓகேவா? அப்ப குரு ஒருடா தெரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன நீங்க பல போட்டு வச்சுக்கங்க. போட்டு வச்சுட்டு இது பண்ணுவாங்க. குரு பூசம் யாரு? குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு எங்க இருக்காரு? 2 இருக்காரு. ரெண்டாம் இடம் என்ன? குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் குருடாரு. குருவோட கேது சேர்ந்தாரு. இது வந்து கோடீஸ்வர யோகம். குரு கேது சேர்ந்தா கோடீஸ்வர யோகம். கண்டிப்பா லட்சம் தெரியும். கோடீஸ்வரர் இல்லைனாலும் அவங்க கோடீஸ்வரர் திருவாரு இருந்தா 4 லட்சம் இல்லை. அப்ப இது வந்து கண்டிப்பா ஒரு காசு பெரிய பசங்க இருக்க கஷ்டம் இருக்கும். வேதனை, விரக்தி, சோதனை, நிம்மதி, குரு போராட்டமே மாதிரி வாழ்ந்துருப்பார். இளமைக்கு. ஆனால் குடும்ப நட்சத்திரம். அப்ப குரு இந்த 13 வருஷத்துல என்ன செய்வார்? எங்க இருந்தாரு? 2 இருக்காரு. அங்க இருக்காரு. குரு மேஸ்ல இருக்காரு. யார் செஞ்சாரு? குரு சந்திரன் சேரக்கூடாது. குரு சந்திரன் சேர்ந்தா அந்த அவுட் அந்த இது பாரம். குரு சந்திரன் சேரக்கூடாது. குரு சந்திரன் பார்க்கலாம். குரு சந்திரன் சேர்ந்தா அந்த பாவம் அடிபடும். குருனா பெரியவங்க, சந்திரனா அம்மா. அவங்க எங்க இருக்குது? கர்ப்பஸ்தானம் இருக்குது. குரு சேர்ந்தார். அப்ப அம்மாவுக்கு கர்மம் செய்யணும். இல்ல அவங்க தாத்தாவுக்கு கர்மம் செய்யணும். அப்போ நீங்க தாத்தா சாகணும், அது எங்க அம்மா சாகணும். ஆனா இங்க என்ன? வளர்க்கணும். அங்க வந்து சாகணும். அப்ப யார் சாவா? கண்டுபிடிங்க. எவ்வளவு ஜாதகம் காரணம் சொல்லுங்க. அம்மா தான் இறந்தாங்க. உங்க வளர்த்தது யாரு? தாத்தா தான். அப்ப யார் சாவா? ஒண்ணு தாத்தா சாகணும், இன்னும் அம்மா சாகணும். யார் கர்ப்பஸ்தானம் இருக்கிறாங்க. அப்ப யார் சாகணும்? இங்க வந்து தாத்தாவை வளர்க்கலாம் வருது. தாத்தா கூட வளர்க்கலாம் வருது. அப்ப யாரு? இங்க வா. சந்திரன் அவுட். இன்னொன்னு அப்படியே ராசினி வாங்க. மாந்தி, மின்பின் பார்க்கும். அப்ப எந்த இடம்? முன்னாடி சுக்கிரன் 10ஆம் இடம். 10ஆம் இடம் கர்ப்பஸ்தானம் வர்றாரு. அப்ப மாந்தி இந்த மாந்தி இந்த கோச்சாரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சந்திரன் பார்த்துருப்பாரு. நீங்க ஜாதகம் பாருங்க. அப்பதான் நம்ம அனைவரும் அது 3 வயசா 4 வயசா 7 வயசா 8 வயசா கண்டுபிடிச்சோம். 2 வயசுல 2வது மாசம் கண்டுபிடிச்சுக்கீங்க. சனி, மாந்தி, சுக்கிரன் கண்டிப்பா சம்மந்தப்படும். அது எங்க? இந்த ஜாதகம் அப்படி இருக்கும். அது ஜாதகம் போட்டு வச்சு நீங்க பாருங்க. அது கண்டுபிடிச்சலாம். அப்பதான் நம்ம அனைவரும் அது 2 மாசமா 3 மாசமா 8 மாசமா 10 மாசமா 2 வருஷமா தெரிஞ்சுச்சா? இப்போ சந்திரன் அவுட்டா? சந்திரன் அவுட்டா? நோய் வைத்து பென்சில் இன்ஜெக்ஷன் டெஸ்ட் பண்ண போட்டேன். சரி இப்படி இருக்கா? சரி இல்ல வளர்க்கறதுக்கு இந்த ரூல் வந்து என்ன சார் 2ஆம் இடம் மட்டும் தான் அது என்ன அந்த வழக்கு